ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நல்லோர்கள், குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை இன்று இரவு அடைய இருக்கின்ற, அமல் செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலா ரமலானுடைய முழுமையான நன்மையை அடைய வேண்டும் என்று ஆசையோடு எதிர்பார்த்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக, ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சி நம்முடைய சந்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக ஒரு அற்புதமான முதல் முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த முயற்சி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இது போன்று பல பெண்கள் பயானை இந்த சந்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தருள் புரிவானாக. ரமலானுடைய மாதம் இன்ன பிற 11 மாதங்கள் நம்முடைய நாட்கள் எப்படியோ அல்லாஹுவை மறந்து இந்த தீனை சரிவர பின்பற்றாமல் ஏனோ தானமோ என்று மற்ற மாதங்களை எல்லாம் கழித்து வருகிறோம். எவ்வளவோ பாவங்களிலே நாம் மூழ்கி விடுகின்றோம். அல்லாஹுவுக்கு முரணாக செய்யக்கூடிய எத்தனையோ மோசமான காரியங்களை மற்ற மாதங்களிலே நாம் செய்து வருகிறோம். பாவிகளாக போய் இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹு தாலா 11 மாதம்தான் என்னுடைய அடியார்கள் பாவிகளாக போய்விட்டார்கள், மார்க்கத்துக்கு பல விஷயங்களை முரணாக செய்கின்றார்கள், இபாதத்துகளிலே அசட்டையாக இருக்கிறார்கள், சரியாக தொழுகுவதில்லை, இன்ன பிற இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதில்லை, அப்படிப்பட்ட பாவிகளாகிய நம்மை அல்லாஹு தாலா ரமலான் என்கிற அற்புதமான மாதத்தை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க பெற்றவர்களாக நம்மை ஆக்குவதற்கு அல்லாஹ் விரும்புகின்றான். இந்த மாதத்தினுடைய பயிற்சியின் மூலமாக மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்களும் நாம் தொழுகையாளிகளாக இன்ஷா அல்லாஹ் மாற வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய 11 மாதங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காட்டி கொடுத்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். அப்ப இந்த ரமலான் மாதம் என்பது இன்ஷா அல்லாஹ் இது ஒரு பயிற்சி மாதம், இது பயிற்சி எடுப்பதற்கான ஒரு மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை அது வருவதற்கு முன்னதாகவே அதை குறித்து சஹாபாக்களிடத்துல ஆர்வப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ரஜபு மாசம் வந்தாலே ரசூலுல்லாஹ் ரமதான் அடுத்து ஷாபானுக்கு அடுத்து வரப்போகிறது என்று அறிவுறுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அடுத்து ஷாபான் மாசம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ரமலான் வர இருக்கிறது, தயாராகி கொள்ளுங்கள். நீங்கள் இபாதத் செய்வதற்கு, இரவு நின்று வணங்குவதற்கு, பகலிலே நோன்பு நோற்பதற்கு உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ரமலானை முழுக்க முழுக்க இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாசம் வந்தோடனே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வலியுறுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம ரெடி ஆயிட்டோமான்னு தெரியல, இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரமலான் வந்துருச்சு, அதற்கான தயாரிப்போடு அப்படி வரிஞ்சு கட்டிட்டு என்ன செய்யணும், நம்ம நோன்பு வைக்கணும், நம்ம இரவுல நின்று வணங்க வேண்டும், சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் தயாரானமா தெரியவில்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் தயாராகி விட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் இப்னு ஹுஸைமா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷாபான் மாதத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாற்றையும் ஒன்று கூட்டி உபதேசம் செய்கிறார்கள். ஐயுஹன் நாஸ், மக்களே, ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யறாங்க. சஹாபாக்களுக்கு செஞ்ச உபதேசம் மட்டும் கிடையாது, நமக்கு செஞ்ச உபதேசம் தான். மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுஹன் நாஸ், மக்களே, கத் அலல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் ஷஹ்ருன் முபாரக்குன், உங்களிடத்திலே மாபெரும் நன்மையை தரக்கூடிய ஒரு மாதம் வர இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரக்கத்து நிறைந்த மாதம் உங்களிடத்திலே வர இருக்கிறது என்று சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் ரமலானை பத்தி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவை உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹு அக்பர்.
நம்ம தான் 1000 அவ்வளவு வருஷம் வாழ்வோமா? எத்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தாருடைய வயது என்பது மா பைன சித்தீன வ சபஈன், 60க்கும் 70க்கும் தான் என்னுடைய உம்மத்து வாழ்வான்னாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் 40, 30, 35லயே ஹார்ட் அட்டாக்ல மௌத் ஆயிடுறாங்க, கேன்சர் போன்ற நோய்கள்ல மௌத் ஆயிடுறாங்க. அப்ப இந்த மாதத்திலே நபி அவர்கள் சொன்னாங்க, ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னாங்க. அப்ப அந்த ஒரு இரவிலே நாம் வணக்கம் செய்தால் 1000 மாதங்கள் நாம் இபாதத் செய்த நமக்கு நன்மை கிடைத்து விடும் என்றார்கள். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதத்திலே பகலில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் ஃபரலாக்கி இருக்கிறான், கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். இரவிலே நின்று வணங்குவதை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள், இரவு நின்று வணங்குவதை. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரொம்ப அற்புதமான இந்த ரமதான் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அன்பான தாய்மார்கள் யோசிக்க வேண்டும். இந்த ரமதான் மாதத்துல ஒரு சுன்னத்தான காரியத்தை, ஒரு நஃபீலான காரியத்தை நீங்க செஞ்சா ஒரு ஃபரலை செய்த நன்மை உங்களுக்கு எழுதப்படுமா? இந்த ரமதான் மாசத்துல நீ ஒரு சுன்னத்தை ஃபாலோ பண்றீங்க, அல்லது ஒரு நஃபீலான காரியத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா, இந்த மாசத்துல உங்களுக்கு எப்படி எழுதப்படும்னா ஒரு ஃபரலை செய்த நன்மை கிடைக்குமா? சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, நீங்க இந்த மாசத்துல ஒரு ஃபரலை தொழுதால், ஒரு ஃபரலான காரியத்தை, கடமையாக்கப்பட்ட காரியத்தை செய்தால் 70 ஃபரலுடைய நன்மை கிடைக்கும். அல்லாஹு அக்பர். நீங்க ஒரு ஃபஜ்ர் தொழுதீங்கன்னா மற்ற மாசத்துல தொழுத 70 ஃபஜ்ருடைய நன்மை ஒரு ஃபஜ்ருக்கு கிடைச்சிருது. ஒரு லொஹர தொழுகிறீங்க இந்த மாசத்துல, நீங்க 70 லொஹருடைய நன்மை கிடைக்குது. ஒரு அசர தொழுகிறீங்க, 70 அசருடைய நன்மை கிடைக்குது. ஒரு இஷாவை தொழுகிறீங்க, 70 இஷாவுடைய நன்மை கிடைக்குது. அப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இதை நம்ம மிஸ் பண்ணலாமா? இதை நம்ம துர்பாக்கியவானா இதை நம்ம பயன்படுத்தாம போயிட்டா அப்படின்னா, நாளைக்கு கபர்லையும் நாளைக்கு மறுமையிலும் நம்மளை விட கை சேதமானவங்க யாரும் கிடையாது. அப்போ ஒரு சுன்னத்தான நஃபீலான காரியம் செய்தால் ஃபரலுடைய நன்மை எழுதப்படும், ஒரு ஃபரலை செய்தால் 70 ஃபரலுடைய நன்மை எழுதப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு, இது எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா ரமதான்? இது ஷஹ்ரு சபர், பொறுமைக்குரிய மாதம் என்றார்கள். இந்த மாசத்துல நம்ம பொறுமையாக இருக்கிறோம், நம்முடைய ஆசபாசங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம், மற்ற மாதங்கள் எல்லாம் வயிறு புடைக்க சாப்பிடுகிறோம். இன்னைக்கெல்லாம் என்ன சாப்பிட்றானே தெரியல, கண்டதை எடுத்து என்ன செய்யறாங்க, ஒரு கடை வீதியில கிராஸ் பண்றதுக்குள்ள கிரில் சாப்பிட்றான், அதுக்கு பிறகு சவர்மா சாப்பிட்றான், பானிபூரி சாப்பிட்றான், இப்படி அவ்வளோ உணவுகள். ஆனால் இந்த ஒரு மாதம் நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி பொறுமையாக இருக்கிறோம், பாவமான காரியங்கள் செய்வதை விட்டு நாம் பொறுமையாக இருக்கிறோம், நன்மையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று பொறுமையாக இருக்கிறோம். இது பொறுமைக்குரிய மாசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமையா இருக்கிறோம்ல, மற்ற மாசத்துல நல்லா சாப்பிடுறோம், இந்த மாசத்துல சாப்பிடுறது இல்லை. மற்ற மாசத்துல இரவு நின்று வணங்குவதில்லை, ஆனால் இந்த மாதத்துல இரவு நின்று வணங்குகிறோம். மற்ற மாதத்துல தஹஜ்ஜத்தா, சுபுஹ எப்படி இருக்குன்னு தெரியல எத்தனை பேருக்கு, எத்தனை பெண்கள் சுபுஹ தொழுகிறாங்கன்னு தெரியல. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எனக்கு அப்படி நைட் டியூட்டி அப்படின்னு என்ன செய்யறாங்க. ஆனா இந்த மாதத்துல நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ, நம்ம தஹஜ்ஜத்துடைய நேரத்துல எந்திரிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பொறுமைக்கு என்ன தெரியுமா கூலி? சவாபுகள் ஜன்னா. இந்த பொறுமைக்கு, இது பொறுமையுடைய மாதம், இந்த பொறுமைக்கு கூலி என்ன? இந்த மாதத்தின் மூலமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஹ்ருல் முவாசாத், இது நம்முடைய சுக துக்கங்களில் கலந்து கொள்ளக்கூடிய மாதம். நம்ம சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, நம்ம தெருவார்கள் இருக்கிறாங்க, நம்ம ஊர் மக்கள் இருக்கிறாங்க, இவர்களுடைய சுக துக்கங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாதத்துல அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களுடைய ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத் செய்யறான்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மாசத்துல ஒரு நோம்பாளி இருக்கார்ல, இந்த நோம்பாளிக்கு யார் நோன்பு திறப்பதற்கு உணவு கொடுக்கிறாரோ, நோன்பு திறக்கிறதுக்கு உணவு கொடுக்கிறாரோ, அந்த செயல் அவருடைய பாவத்துக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, யார் நோம்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உணவு தந்து நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு நரக விடுதலை கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இப்ப அவர் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு கொடுத்து நோன்பு திறக்க வைத்தால்
அவர் நோன்புடைய கூலியை போன்ற நன்மை நமக்கும் கிடைக்குமா? ஆனா அவருக்கு எந்த நன்மையும் குறையாது. ஒரு நோம்பாளி இருக்கிறார், இல்லாதப்பட்டவங்க நோன்பு வச்சிருக்கிறாங்க, நம்மளால முடிஞ்ச ஒரு உணவை கொடுத்து நோன்பு திறக்க வைக்கிறோம். இப்ப அல்லாஹு தஆலா அவருடைய நோன்புடைய கூலியை போன்று நமக்கு அந்த கூலியை கொடுக்கிறான். அவருடைய கூலி நமக்கு கிடைக்கிறதுனால அவருடைய கூலியில் எந்தவும் குறையாது. உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள்ல எல்லாருக்கும் சக்தி இல்லையே, எங்கள்ல எல்லாருக்கும் நோம்பாளிக்கு கொடுக்குற அளவுக்கு நாங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க இல்லையே, நாங்களும் ஏழை தானேச்சு, எங்களால கொடுக்கறதுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. நம்மள்ட்ட இருக்கிற கேள்விதான் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு நோம்பாளிக்கு நீங்கள் ஒரு பேரித்தம்பழம் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த நன்மை கிடைச்சிருந்தாங்க. ஒரு மிடர் பால் கொடுத்து நீங்கள் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தாலும் இந்த நன்மை கிடைத்து விடும் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னாங்க, நீங்கள் ஒரு தண்ணி, ஒரு ஜில் வாட்டர் நீங்க கொடுத்து ஒரு நோம்பாளியை திறக்க வைக்கிறீங்க, நோன்பு திறக்க வைக்கிறீங்க, இதற்கும் உங்களுக்கு நரக விடுதலையும் கிடைக்கும், உங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக அது மன்னிப்பாக இருக்கும் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம அந்த நியத்தை வைக்கணும். நோம்பாளிகளுக்கும் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச நோன்பு திறப்பதற்கும் சஹரு உடைய ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுக்க நம்மளால முடிஞ்சதை செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, யார் இந்த மாசத்துல தனக்கு கீழே வேலை செய்யறாங்கல்ல, ஒரு கடையில் இருக்கிறாரு, கடையில் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அல்லது வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, வீட்டு வேலை செய்கிறவங்க, இவங்களுடைய வேலை பளுவை யார் லேசாக்குகிறாரோ இந்த ரமலான் மாதத்தில், இப்போ ரமலான் மாதத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறாங்க, ஒரு நோம்பாளியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம வேலையை கொஞ்சம் லேசாக்கி கொடுத்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதற்கும் அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்குகின்றான், அதற்கும் அல்லாஹு தஆலா நமக்கு நரக விடுதலையை தருகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, ஒரு 4 விஷயத்தை இந்த மாதத்துல அதிகம் செய்யுங்கன்னாங்க. ஒரு 4 விஷயம், இந்த 4 விஷயத்தை இந்த ரமலானுடைய மாதத்துல நீங்க அதிகம் செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, 2 விஷயம், அந்த 4 விஷயத்துல 2 விஷயம் அதை நீங்க அதிகம் செய்யுங்க, அதன் மூலமாக அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு இல்லைங்க, இந்த உலகத்துல யார் நம்மளை பொருந்திக்கலைனாலும் அல்லாஹ் பொருந்திக்கணும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தமே அதுதான் மிகப்பெரியது இந்த உலகத்திலும் மறுமையிலேயும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ரமலான் மாதத்துல ஒரு 2 விஷயத்தை நீங்க அதிகமா செய்யுங்க, அல்லாஹ் உங்களை பொருந்திக்குவான்னாங்க. என்ன விஷயம்? முதலாவது, உங்களுடைய பாவத்துக்கு அதிகம் மன்னிப்பு கேளுங்க, அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் செய்யுங்க. சினிமா பாடல்களை கேட்பதோ கண்ட விஷயங்களை புறம் பேசி திரிவதை விட இந்த மாசத்துல நம்ம நாவுக்கு கொஞ்சம் அடைப்பை போட்டுட்டு அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. 2வது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் ஷஹாதத் கலிமாவை சொல்லுங்க. ஏன்னா உலகத்துல எவ்வளவோ நம்ம சம்பாரிச்சு என்ன எப்படி வாழ்ந்தாலும் மௌத்தாகும் போது நம்ம கலிமாவோடு மரணிக்கணும். அல்லாஹ் அந்த நசீபை கொடுக்கணும். உலகத்துல எதை வேணா நம்ம பேரும் புகழோடு வாழ்ந்து விடலாம், என்ன சம்பாதித்து விடலாம், ஆனா ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய ஆசை என்ன? கடைசியில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்ம ரூஹ் பிரியணும். நம்ம முன்னாடி நம்ம முன்னோர்கள் அதைத்தான் ஆசைப்பட்டாங்க. அப்ப இந்த மாசத்துல நீங்க அதிகம் அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் செஞ்சுக்கிட்டே இருங்க. தேவைப்பட்ட உங்களை ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு தஸ்பீகை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2வது, நீங்கள் அதிகமாக ஷஹாதத் கலிமாவை மொழிந்து கொண்டே இருங்கள். நம்ம எந்த அளவுக்கு மொழிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம நாவுல அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். சக்கராத்துடைய நிலை எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, ஒரு உயிருள்ள ஆடை தலைகீழ தொங்க விட்டு அதனுடைய தோலை உரிச்சா அந்த ஆடு எப்படி துடிக்குமோ அந்த மாதிரிதான் ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து ரூஹை கைப்பற்றுகிற போது அந்த மனிதன் துடிப்பானாம். சக்கராத்துடைய நிலையிற கஷ்டம் சாதாரண விஷயம் அல்ல. நபி அவர்களே சொன்னாங்க, அவங்களே ரசூலுல்லாஹ்வே துஆ செஞ்சாங்க, என்னுடைய உம்மத்திற்கு சக்கராத்துடைய கஷ்டத்தை லேசாக்கி விடுண்டாங்க. அப்ப நம்ம சக்கராத்துடைய நிலையில நமக்கு கலிமா வரணும். அல்லாஹு தஆலா நமக்கு அந்த நசீபை தருவானாக. இப்ப ரமலான்ல அதிகம் ஷஹாதத் கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிகம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். இது 2 விஷயம். இன்னும் 2 விஷயம் இருக்கு, அதையும் அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. ஆனா உங்களால கேட்காம இருக்க முடியாது, அதை விட்டு நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்க முடியாது. அது என்ன 2 விஷயம்?
இந்த மாசத்துல அல்லாட்ட அதிகமா சொர்க்கத்தை கேளுங்க. யா அல்லாஹ் எனக்கு நீ சொர்க்கத்தை நசீபாக்கு, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நீ நசீபாக்கு. ரெண்டாவது நரக விடுதலையை நசீபாக்கு. இந்த ரெண்டையும் நீங்க இந்த மாதத்துல அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் என்று ஷாபானுடைய கடைசியில ரமலான் ஆரம்பிக்கிற நேரத்துல சஹாபாக்களை எல்லாம் அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி சஹாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம அமல் செய்யலாமா? ரமலானிலே அதிகம் அதிகம் நாம அமல் செய்யவும் இன்ஷா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா ஜா ரமலான், ரமலான் மாதம் வந்து விட்டால் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னா, சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. வகுலிகத் அப்வாபுன் நாரி, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகிறது. வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் எல்லாம் கட்டி போடப்படுகிறார்கள். மற்ற மாதத்துல ஷைத்தானுடைய தீங்குகள் ஏற்படுவதை போன்று இந்த மாதத்துல ஏற்படாது. அல்லாஹ் தஆலா ஷைத்தானை கட்டி வைத்து விடுகின்றான். சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகிறது. இப்படிப்பட்ட மாதத்துல நம்முடைய அமல்களை மிகச் சிறப்பானதாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதுலயும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஹதீஸ் நீங்க மறக்கவே கூடாது, அமல் செய்யணும். மன் காம ரமலான ஈமானம் வ இஹ்திசாபன், யார் ரமலான் மாதத்திலே யார் இரவு நின்று வணங்குகிறாரோ, எப்படி நின்று வணங்குகிறார்? ஈமானன், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவனாக, வ இஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தவனாக. அல்லாஹ் எப்படியாவது நன்மையை கொள்ளையடித்து விட வேண்டும். ஏன்னா கடந்த ரமலானிலே ஹயாத்தோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. இந்த ரமலானில் இருக்கிற நாம் அடுத்த ரமலானில் இருப்போமா தெரியவில்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த ரமலான் மாதத்திலே ஈமானோடு, அல்லாஹ்வின் மீது ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அதனால இரவு நேரத்தில் இந்த தராவீஹுடைய தொழுகை எங்கெல்லாம் உங்கள் வீடுகளிலே, அல்லது வாய்ப்பு இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தால் சோம்பேறியா இருப்போம், தனியா தொழுதா நம்ம சோம்பேறியா இருப்போம்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல அது தெளிவான முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தால் அங்கு நம்முடைய தொழுகையிலே தராவீகை சிறப்பாக ஆக்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹதீஸ்ல சொன்னாங்க, எவ்வளவு பெரிய ரசூல்லா, எவ்வளவு ரஹ்மத்தானவங்க, இரக்கமானவங்க. அல்லாவே குர்ஆன்ல ரசூல்லாவை என்னன்னு சொல்றான்? ரஹ்மத்துல் லில் ஆலமீன்றான். இந்த அகிலத்தாருக்கு ரஹ்மத்துன்றான். அவ்வளவு இரக்கமானவங்க. ஆனா அந்த ரசூலுல்லாவை 3 பேரை சபிச்சிருக்கிறாங்க. 3 பேரை ரசூல்லா சபிச்சாங்கன்னு ஹதீஸ்ல வருகிறது. என்ன ஹதீஸ்? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில ஏறுறாங்க. மெம்பர் படியில ஏறும் போது ஆமீன் அப்படின்றாங்க. மறுபடியும் ஏறும் போது ஆமீன்றாங்க. 3 தடவை மெம்பர் படியில ஏறும் போது ஆமீன்றாங்க. சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா ரசூல்லா மெம்பர் படியில ஏறும் போது ஆமீன் ஆமீன் ஆமீன்ன்றாங்க, எதுக்கு ஆமீன்ன்றாங்க? ஏதாவது ஒரு துவா செஞ்சா ஆமீன்னு சொல்லுவோம். ஆமீன்னா ஏற்றுக்கொள்வாயாகன்னு அர்த்தம். எதுக்கு ரசூல்லா 3 முறை ஆமீன் சொல்றாங்கன்னு சஹாபாக்களுக்கு ஒரே சந்தேகம். அப்ப ரசூல்லாட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், மெம்பர் படியில ஏறுகிற போது நீங்கள் 3 முறை ஆமீன் சொன்னீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் மெம்பர்ல ஏறும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்க முதல்ல சொன்னாங்க, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும், யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, அவர் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளாகட்டும் என்று துவா செஞ்சாங்க. யார் துவா செஞ்சா? மலக்குமாருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். அப்ப ரமலானை அடைந்தும் நாம் இபாதத்தின் மூலமாக இந்த ரமலானை சங்கைப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாக ரசூல்லா ஆமீன் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஆமீன் எதுக்குன்னா, யாரிடத்திலாவது நான் நினைவு கூறப்பட்டு, என் பெயர் நினைவு கூறப்பட்டு என் மீது அவர் ஸலவாத் ஓதவில்லை என்றால் அவரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. 3வது ஆமீன் எதற்கென்றால், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாய் தந்தையர்களை பெற்றுக்கொண்டு, வயசான காலகட்டத்தில் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யாமல் அவர்களை விட்டு விடுகிறாரோ, அவரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு சாபத்திற்கு ஆளாகட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு தாலா இந்த 3 சாபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹு தாலா இந்த சலாமத்தான முறையிலே உடல் ஆரோக்கியத்தோடு இன்றைக்கு இரவு ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்ம நோன்பு வைக்கணும், நல்ல அமல்களை செய்யணும். சஹருடைய நேரத்தை நீங்க வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. இன்னைக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஷைத்தான் நல்லதை சொல்லி கெடுக்கிறான். ஷஹர்ல
டிவியில் அந்த பயான் ஓடுது, இந்த பயான் ஓடுது, எல்லாம் போய் டிவியில் உட்காந்துக்கிறாங்க. சாப்பிடும் போது டிவியை பார்த்துட்டு பயான் கேட்கறது யூடியூப்ல தான் அவ்வளோ வீடியோஸ் இருக்குது. இது என்னண்டா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் சஹருடைய நேரம் இருக்கிறது ரொம்ப பரக்கத்துக்குரிய நேரம். நீங்க சஹருடைய நேரம் மற்ற மாசத்துல நம்ம தான் ஃபஜ்ரே கஷ்டமா இருக்குது, அப்புறம் எங்க தஹஜ்ஜத்? அப்ப இந்த ரமதான் மாதத்துல டிவி சேனல்களை ஓபன் பண்ணி நான் அந்த பயானை கேட்கிறேன், இந்த அஜர்த்து பயான் கேட்கிறேன், எந்த அஜர்த்து பயானும் கேட்க வேணாம். அந்த நேரத்துல இபாதத் செய்யுங்க. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சஹருடைய நேரத்தை பத்தி சொல்றா, வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இந்த சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்களாக இருப்பார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த நேரத்துல கண்டிப்பா எந்திரிச்சோன்னே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நைட்டே ஓரளவு ப்ரிப்பரேஷன் பண்ணிருங்க. கடைசி நேரத்தில் அரக்க பறக்க எந்திரிச்சு அப்படியே அந்த இந்த பள்ளியில பாங்கு சொல்றாங்க, இல்ல அந்த பள்ளியில பாங்கு சொல்லலன்னு என்ன செய்யக்கூடாது, அப்படி கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அப்படி செய்யாதீங்க. முன்கூட்டியே ப்ரிப்பரேஷன் பண்ணி சஹருக்கு எந்திரித்து உது செய்து வாய்ப்பு இருந்தால் 2 ரக்காத்தோ 4 ரக்காத்தோ தஹஜ்ஜத்தை தொழுகுங்க. அல்லாஹ்விடத்துல உங்களுடைய துஆவை கேளுங்கள். உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை அல்லாஹ்விடத்துல முறையிடுங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் வானத்தில் இறங்கி வந்து என்னுடைய அடியார்களுடைய தேவையை கேட்கிறான் என்று ஹதீஸுகளே நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்றாங்க, அந்த நேரத்துல நம்முடைய குரலை கேட்பதற்கு அல்லாஹ் பிரியப்படுறானா. எனவே சஹருடைய நேரத்தை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, வீணாக்கிறாதீங்க. அதே மாதிரி இந்த ரமலானுடைய மாதத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹத்தமாவது முடிங்க, ஒரு குர்ஆனாவது ஓதி முடிங்க. ஏன்னா அல்லாஹ் இந்த மாசத்தை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றா, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? இந்த மாசத்துல தான் குர்ஆன் இறக்கப்பட்டதுன்றான். அப்ப குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த மாதத்துல ஒரு முறையாவது நீங்க குர்ஆன் ஓதுங்க, உங்களுக்கு குர்ஆன் ஓதுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் டா, அலிஃபுக்கு 10 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. நியத்து வைங்க, உங்க நேரங்களை குர்ஆனோட கழிங்க. ஏன்னா இந்த கபருக்கு நமக்கு குர்ஆன் வேணும், நாளைக்கு மறுமையில குர்ஆன் வேணும். நீங்கள் ஓதிய குர்ஆன் உங்களுக்கு ஷஃபாத் செய்யும். யா அல்லாஹ், என்னை இவன் ஓதினான், எனவே இவனை நரகத்தை விட்டு நீ நரகத்தில் போட்டு விடாதே என்று நாம ஓதிய குர்ஆன் அல்லாஹ்விடத்துல ஷஃபாத் செய்யும். எனவே இந்த ரமலான்ல நீங்க நியத்து வைங்க, ஒரு குர்ஆனாவது இன்ஷா அல்லாஹ் முடிக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் முடிங்க, அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமா கலிமா சொல்லுங்க. ஒரு நோன்பை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த காரணம் இருக்கு, அப்படி இருக்கு, நோன்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இஃப்தாருடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த இஃப்தார் நேரத்தில் நீங்க பார்க்குறோம், இதோட முடிச்சிடுறேன். அஸ்லம் பாய் பேச வேண்டியிருக்கு. இஃப்தாருடைய நேரம் ரொம்ப முக்கியமான நேரம். இன்னைக்கு அதுலயும் மக்கள் என்ன செய்ய, ஷைத்தான் எப்படியா கெடுப்பான், அந்த நேரத்துல தான் அதை செய்யணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு இஃப்தாருடைய நேரத்தையே வீணாக்கிடுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், இஃப்தாருடைய நேரத்துல ஒரு இஃப்தாருடைய நேரம் இப்போ ஒரு 6:25 6:30ன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உட்காந்துருங்க. உட்கார்ந்து அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம்னு சொல்றாங்க. நீங்க கடைசி வரைக்கும் வந்து உட்கார்ந்து எதுவுமே செய்யாம அரக்க பறக்க இருந்து நோன்பை திறந்து போறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இஃப்தாருக்கு முன்னாடி உட்காந்து குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. சாதிக்கண்ண கூட இதுல போட்டிருப்பாங்க அடிக்கடி அந்த போட்டோஸ்லாம். அப்ப என்ன செய்யுங்க, இஃப்தாருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மொத்த குடும்பத்தையும் உட்கார வச்சிருங்க. எல்லாத்தையும் ஐட்டங்களை வச்சுட்டு உங்க குடும்பத்துல நீங்க துஆ செய்யுங்க. பையனுக்கு துஆ செய்ய கற்றுக் கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு திக்ர் செய்யுங்க. அல்லாஹ்விடத்துல கையேந்தி அழுது துஆ செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்க குடும்பத்துல எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ் உங்க குடும்பத்தார் மீது அல்லாஹ் அளப்பரிய பரக்கத் செய்வான். அதை விட்டுட்டு கடைசி வரைக்கும் சாப்பிட்றது, இஃப்தாருக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கே நம்ம நேரத்தை வீணாக்கிட கூடாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹதீஸிலே, ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம். ஒன்று அவன் நோன்பு திறக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம், இன்னொன்று அவன் அல்லாஹ்வை சந்திக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம். இந்த நோன்பு என்பது நாளைக்கு மறுமையிலே நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நோன்பு நமக்கு அமையும். எனவே இந்த ரமதான் மாதத்திலே அதிகம் நல் அமல்களை செய்து அந்த அல்லாஹ்வுடைய சாபத்தை விட்டு நம்மை அல்லாஹ் பாதுகாத்து ரமதான் இது போன்ற பல ரமதான்களை நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ரமலானை அதிகம் இபாதத்துகளை கொண்டு அலங்கரித்து நாளை மறுமையிலே நாம் மரணித்த பிறகு கூட நாம் அமல் செய்த ரமலான் நமக்காக சாட்சி சொல்லக்கூடிய ரமலானாக ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அப்பாஸ் மந்திரி அண்ணன் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய கம்பம் சாதிக்
MC அவர்களுக்கும் மற்றும் உண்டான அனைத்து தாய்மார்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.